கடைசியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்? டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் வரமாட்டோம். இதே தான் கச்சத்தீவில் நடந்தது. கச்சத்தீவில் இந்திரா காந்தி காலத்தில் கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்துட்டாங்க. அந்த கச்சத்தீவு வந்து சட்டம் போட்டிருக்கணும். என்ன சட்டம்? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்தால் தான் நமக்கு இந்தியாவில் உள்ள ஏதாவது நிலம் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும்னா நாடாளுமன்றம் முடிவு பண்ணணும். அப்படி சட்டம் கொண்டு வராமல் இந்திரா காந்தி அதை கொடுத்துட்டாங்க. அதற்கு எதிர்த்து ஒரு குரலும் கொடுக்கல திமுக. அப்போ கலைஞர் முதலமைச்சர் வாயை மூடிட்டு இருந்தார், பயந்துட்டு இருந்தார். ஏன்? அவர் ஆட்சியை கழிச்சிடுவாங்கன்னு. அப்போ என்ன பண்ணாங்க? இதே திமுக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. யாருக்கு வேணும் உன் தீர்மானம்? யாருக்கு வேணும் உன் தீர்மானம்? தீர்மானம்லாம் வேண்டாம். நாங்க கேட்கறது இப்போ ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இந்த பகுதியை 5000 ஏக்கரை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஒரு மண்டலமாக மாற்றி தமிழக அரசு ஒரு சட்டத்தை இப்படி கொண்டு வாங்க. யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இது மாநில அரசுடைய கடமை. இது மாநில அரசிடம் இருக்கின்ற மண், இது அவருடைய வேலை. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்க நீங்க சட்டம் கொண்டு வந்தீங்க இல்ல? அதே போன்ற சட்டம் இப்போ இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மண்டலமாக இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள். இப்ப வருகின்ற ஜனவரி 6 சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வாங்கல. யார் தடுக்கிறவங்கள? யாரும் தடுக்க முடியாது. எல்லாம் தான் ஆதரவு கொடுப்பாங்களே. சட்டம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சட்டம் கொண்டு வரலன்னா நீங்க சும்மா ஏதோ பேச்சுக்குன்னு வசனம் பேசிட்டு இருக்கீங்க. தீர்மானம் யாருக்கு வேணும்? தீர்மானம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. சட்டம் கொண்டு வந்ததான் இது பாதுகாக்கப்படும். அதே போன்று இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். தமிழக அரசு நாடகம் ஆடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுச்சு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மாட்டின பிறகு இல்ல நாங்க இது செய்யல, அது செய்யல, இப்படி செய்யல, அப்படி செய்யலன்னு ஏதோ தினம் வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. இது நம்ப போறது கிடையாது. இந்த மக்களும் நம்ப போறது இல்லை, நாங்களும் நம்ப போறது இல்லை. உங்களை பத்தி தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும். இதே தானே கடலூர்ல பண்ணீங்க. கடலூர் மாவட்டத்தில் 4 நிலக்கரி சுரங்கம், அரியலூர்ல 1, மைக்கேல்பட்டின்னு, அதே போன்று திருவாரூர் மாவட்டத்தில் 1, 6 சுரங்கம் நிலக்கரி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை தொடங்குறதுக்கு திட்டமிட்டு ஆய்வு நடத்தி மத்திய அரசு ஏலத்தையும் விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி ஏலம் விட்டாங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு. அப்படிலாம் இல்லை, அன்புமணி போய் சொல்றாரு. அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஆதாரத்தை காமிச்சேன். வெப்சைட்ல பார்த்தா ஏலம் விட்டுட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் தான் நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வசனம் முதலமைச்சர் பேசுறாரு. சரி, டெல்டாக்காரன் நீங்க, ரைட்டு. அது என்ன 3 நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் நிறுத்துறீங்க, மீதி 3 ஏன் நிறுத்தல? அது என்ன பாகுபாடு? அது என்ன கடலூர் மக்கள்னா உங்களுக்கு இலக்காரமா? நிலக்கரி சுரங்கம் இதே போன்றுதான். அதுவும் முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணு, சோறு கிடைக்கிற மண். அது திமுக காரங்க முதலாளிகளுக்காக செயல்படுகின்ற அரசு.